ராசிக்காரங்களுக்கு இப்போ கிளாரிட்டி வந்துடும். அடுத்தது என்ன செய்யலாங்கிற ஒரு பிளானு, ஒரு ஹோப்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு தெளிவு, இது எல்லாமே பெறக்கூடிய ஒரு அடித்தளமான ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்கு 2026 ஜூலை மாதம் வருதுங்க. அதே மாதிரி மாதம் மாறக்கூடிய கிரகமாகிய ராசி அதிபதியாகிய செவ்வாயை 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கறதுனால தனக்கு வேணுங்கிறதுலாம் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமா முடிச்சுக்கிறது, நம்மளுடைய மைண்ட் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு என்னென்ன விஷயங்கள் பிரச்சனையா இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் இதனால ஆர்கியூமெண்ட்ஸு, கருத்து வேறுபாடுகள், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், சில விஷயங்கள் வந்துட்டு போகலாம். கொஞ்சம் நீங்க அடக்கி வாசிக்கணும். ஏன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கோபதாபங்கள் கூடாது, குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்கும், அந்த அன்னோனியத்தை கொஞ்சம் குறைக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ கலப்பு திருமணம், வேற ஒருத்தரோட திருமணம் வர்றது, கலப்பு திருமணம் ஆகிறது, அல்லது ஒரு காதல் வருவது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது நல்லா பாசிட்டிவா இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ராஜயோகாதிபதி ஆகிய சூரியன் எப்படி இருக்கிறாருன்னா 9ஆம் இடத்திலேயே குருவோட சேர்ந்து இருக்கிறது அருமை. அப்பா மூலமாக நல்ல விஷயங்கள், அப்பா தொழிலுக்குள்ள நாம போறது, அப்பா கிட்ட இருந்து பூர்வீக சொத்து வருது, தாத்தா சொத்து வருவது, அடுத்து நம்ம யோகமா அரசு உத்தியோகத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது டக்குன்னு ஒரு கிளிக் ஆகுறது, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, கவர்மெண்ட் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா இப்போ தொழில் ஸ்தானாதிபதியே குருவோட சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தொழில் மேன்மை, வேலையில் பயங்கரமான முன்னேற்றம், எதிர்பார்த்திருக்கிற சேஞ்சஸ் நமக்கு கிடைச்சதுங்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு ஜூலை மாதம் வருது.